கண்ணகி நகரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சோழிங்கநல்லூர் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷுக்கு அந்த பகுதி மக்கள் வழியெங்கும் பட்டாசு வெடித்து மலர் தூவி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக மூன்றாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னமான உதயசூரியனுக்கு வாக்குகளை சேகரிக்கின்ற நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற கண்ணகி நகர் பகுதி. இந்த கண்ணகி நகர் பகுதியினுடைய மக்களுடைய தேவைகளை உணர்ந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த மக்கள் 20 ஆண்டு காலத்திற்கு மேலான எதிர்பார்த்திருந்த திட்டங்களை நிறைவேற்றி இந்த வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்றோம். கண்ணகி நகர் பகுதிக்கு எதை செய்ய வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையை மக்களிடம் நீங்களே போய் கேளுங்க. இன்னும் என்னெல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்குது, எதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் 100% இந்த பகுதி மக்களுக்கு, இந்த கண்ணகி நகர் பகுதி மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்திருக்கோம். வீடுகள் பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். வீடு பராமரிக்கின்ற பணிகளை நடைபெற்று முடிந்து கொண்டிருக்கிறது. மேலே மொட்டை மாடியில் குடிநீர் தண்ணி வேணும், வீட்டுக்குன்னாங்க. பைப்பெல்லாம் அசுத்தமான தண்ணி வருதுன்னாங்க. அதுக்கு மேலே மொட்டை மாடியில் டேங்க் வைத்து புதிய பைப் லைன் வச்சு மேல்நிலை தேக்க தொட்டி கட்டி இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்று நூலகம் அமைத்து கொடுத்திருக்கணும். எதை செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் ஏதாவது குறை சொன்னால் அதை நிறைவேற்றுகின்ற அரசாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்களும் தேடி பார்க்கிறோம். இந்த பகுதி ஏதாவது வளர்ச்சிக்கு நாம் ஏதாவது விடுபட்டிருக்கோம் என்று பார்த்தால் ஒன்று கூட இல்லை. எல்லாம் செய்தீர்கள், உங்களுக்கு தான் உதயசூரியன் என்று சொல்கிறாங்க. நீங்களே கேட்டு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்.